கட்டுமான அனுமதி பெயரில் ரூபாய் 2 லட்சம் வாங்கி பொறியில் சிக்கிய குன்னூர் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி அவருக்கு உதவியாக இருந்த இளம்நிலை உதவியாளர் விக்னேஷ் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கட்டுமான பணிக்கு அனுமதி வழங்குவதாக கூறி ரூபாய் 6 லட்சம் பேரம் பேசி முன்பணமாக ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கோத்தகிரி ஆணையர், குன்னூர் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி மற்றும் அவருக்கு உதவியாக செயல்பட்டதாக கூறப்படும் நகராட்சி இளம்நிலை உதவியாளர் விக்னேஷ் ஆகிய இருவரையும் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகள் நேற்று இரவு கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் குன்னூர் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் சிறிய வீடு கட்ட வேண்டும் அல்லது ஆல்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய கட்டிடப் பணி அனுமதி, பிளான் மற்றும் பல ரசாயனங்களை வேண்டும் என கூறப்படும் குன்னூர் நகராட்சி பணம் படைத்தவர்களுக்கு மற்றும் அது தேவையில்லை என்பதை போல் பல பகுதிகளில் விதியை மீறி பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இதை நகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாமல் மௌனமாக உள்ளது என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முன்மொழிகின்றனர். பொறியில் சிக்கிய ஆணையாளர் தனியார் கட்டுமான பணிக்கு நகராட்சி அனுமதி பெற ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் கேட்பதாக பாதிக்கப்பட்ட நபர் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து டிவிஏசி அதிகாரிகள் ரகசிய விசாரணை மேற்கொண்டு திட்டமிட்ட பொறி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். புகார் அளித்த நபரிடமிருந்து லஞ்சத் தொகையை பெற்ற தருணத்தில் ஆணையாளர் இளம்பருதி மற்றும் இளம்நிலை உதவியாளர் விக்னேஷ் இருவரும் பொறியில் சிக்கினர். மேலும் லஞ்சமாக பெறப்பட்டதாக கூறப்படும் ரூபாய் 2 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாட்டிக்கிட்டார் பொறி நடவடிக்கையில் மாட்டிக்கிட்டார் என்ற வார்த்தைகள் தான் எங்கும் நிலவுகிறது. தீவிர சோதனை, ஆவணங்கள் கைப்பற்றல், கைது நடவடிக்கையை தொடர்ந்து குன்னூர் நகராட்சி அலுவலகம், ஆணையாளர் அறை தொடர்புடைய கோப்புகள் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்தில் அதிர்ச்சி சுற்றுலா நகரமாக விளங்கும் குன்னூரின் நகராட்சி ஆணையாளர் நேரடியாக லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் நகராட்சி ஊழியர்கள், உள்ளாட்சி நிர்வாகம், பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான அனுமதிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளில் நடத்திருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், அரசு பணிகளில் லஞ்சம் பெறுவோர் யாராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தொடரும். இதுபோன்ற பொறி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என எச்சரித்தனர். கைது செய்யப்பட்ட இளம்பருதி மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன் இதுபோன்ற லஞ்ச பரிவர்த்தனைகள் நடந்துள்ளனவா, இதில் வேறு அதிகாரிகள் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. குன்னூர் நகராட்சி ஆணையாளர் மற்றும் ஊழியர் கைது, உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஊழலுக்கு எதிரான கடும் எச்சரிக்கை மணி என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.